அரசியல் நான் வந்து பேசியிருக்கேன், தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் போய் பேசியிருக்கேன். பட் நமக்கு ஒரு போஸ்டிங் மாதிரி வந்துச்சு, எப்படி பண்ணுன்றது எனக்கு தெரியாது. பட் somebody teaches me, I will do. I'm really interested in getting into TVK. It's a record break. Yes. You know, it's been centuries where it is only DMK and ADMK. இப்போ அது வந்து இல்லைன்னு உடைச்சிட்டு விஜய் வந்தது யாருமே எதிர்பார்க்கல ஆக்சுவலா. நாளைய தீர்ப்பு விஜய் சார் படம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க நாங்க ஒரு லிப் டு லிப் கிசிங் இருந்தது. நாளைய தீர்ப்பு. அடுத்தது ரசிகன் படம், விஜய் படம் எனக்கு மிஸ் ஆச்சு. அது என்ன ஜில்லென ஜில்லென நீர் துளி தோட்ட அந்த பாட்டு என் அப்பாக்கு தான் எல்லாம் பிடிக்காது. எத்தனாவதுல? முதல் காதல்னா இட் வாஸ் ஜஸ்ட் a crush towards a person and he was an actor. ஆக்டர் மோகன் சார். வாழ்க்கையில மொத்தம் எத்தனை காதல் கடந்து வந்திருக்கீங்க? 3. ரெண்டு கல்யாணத்துல முடிஞ்சது. 2 கல்யாணத்துல முடிஞ்சு டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிச்சு. அதுதான். பட் எனக்கு இந்த வயசுக்கு மேல டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் நான் லவ் ஸ்டோரி, அது புதுமையான லவ் ஸ்டோரிப்பா. ஓகே. ஆமா. அதுல கூட பையனுக்கு பொண்ணு மேல உண்மையான லவ் கிடையாது. நான் எழுதுனா அப்படித்தானே இருக்கும். கதை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் சின்சியரா 2 பேரும், அதுவும் ஆம்பளைங்க லவ் பண்றத எழுதவே மாட்டேங்க. எனக்கு இந்த ஆம்பளைங்க லவ் மேல நம்பிக்கையே இல்ல. தமிழ்நாட்டுல என்ன தெரியணும், ஓகே, பட் ஹீரோயினா என்ன தெரியல, கேரக்டர் ஆர்டிஸ்டா தெரிஞ்சது இவன் வேற மாதிரி. அதே மாதிரி நான் இப்போ ஃபைனலா பார்த்தா ஒரு யூடியூபரா ஐ அம் நோன். காட்ஸ் வே இஸ் ஃபைன். சொல்றத செய்யறாரு, பட் அவர் வேற ரூட்ல செய்யறாரு. அது நம்ம ஏத்துக்கணும். இல்லங்க, இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், இந்த ஜோன் மாறணும். தலையில கல்ல போட்டு கொலை பொண்ணு வேற பொண்ணை பார்த்தா ஆக்சுவலி அப்படி ஒரு ஜோனுக்கு போனாங்கன்னா லேடிஸ் எதுவும் நடக்காது. இப்போ ஒரு சின்ன ராபிட் ஃபயர் ரவுண்ட் குள்ள போயிடலாம். வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அப்படிங்கறது நம்ம டக் டக் டக்னு. எஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்துட்டு இட்ஸ் லைக் பயோடேட்டா ராபிட் ஃபயர் மாதிரி. இதுல வந்துட்டு உங்களை பத்தி டாப் டு பாட்டம் எங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி யுவர் ஃபுல் நேம்? Chamila Christina. Your nickname? Your nickname? Chami. Your height? My height 5'3". Okay. What is your qualification? I told you, software engineering, computers, plus I did my IATA, plus BA English Literature. Okay. Years of experience as an actor? I started when I was in actually first movie 89. Okay. Shooting. Okay. So அப்ப கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்களே. ஆமா. Describe yourself in 3 words. One number பயந்தாங்குழி. First, இன்னொன்று வந்து very emotionally attached to whomever I move with. And third வந்து emotionally I'm very weak. மூணுமே வந்துட்டு எமோஷனலி வீக், எமோஷனலி அட்டாச் ஆயிருவேன், ரொம்ப பயந்தால. பட் ஆனா உங்களை நாங்க பாக்கும்போது you are not like that. You are being very bold. எந்த the stereotype is, when I come to the YouTube channel, I see the thing where one human being is being irritated. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் இஸ் பீயிங் இரிட்டேட்டட் போது இன்னொரு ஹியூமன் பீயிங் ஐ எம் கோயிங் டு டிஃபெண்ட் தெம். ஸோ தட் டைம் அந்த போல்ட்னஸ் வருது, இல்லாட்டி இல்லை. ஏன்னா நிறைய அந்த ஸ்டீரியோடைப்பா இருக்கிறது, இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் வந்துட்டு கிளீஷே டாபிக் அப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க உடைச்சு யூ ஆர் டாக்கிங் வெரி போல்ட்லி. பிகாஸ் ரிலேஷன்ஷிப்ஸை பத்தினா முக்காவாசி ஐ லைக் டு டாக் அபவுட், பிகாஸ் தட் இஸ் வேர் பீப்புள் ஆர் கோயிங் எமோஷனலி வீக் லைக் மீ. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மாதம்பதி ரங்கராஜ் வந்து தட் லேடி நோஸ் தட் ஹீ இஸ் நாட் டிவர்ஸ்ட். டைவர்ஸே ஆல, டைவர்ஸை கொண்டு வரணும், டைவர்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொண்டாட்டிக்கு புருஷன் மேல ஆசை, பசங்க they are happy with the parents, wantedly one person getting in, so I had to support. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி அதே மாதிரி I was supporting Aarti. That is also there because like ஏன்னா நான் ஒரு கை குழந்தையோடு இருக்கும்போது what happened to me is happening to those girls. Very pathetic. It should not happen. So I wanted to talk about that. நிச்சயமா. கிரேட். ஓகே. அரசியல் ஆர்வம் இருக்கா? அரசியல் நான் வந்து பேசியிருக்கேன், தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் போய் பேசியிருக்கேன். பட் நமக்கு ஒரு போஸ்டிங் மாதிரி வந்துச்சு, எப்படி பண்ணுன்றது எனக்கு தெரியாது. பட் somebody teaches me, I will do. I'm really interested in getting into TVK. Okay. I'm really interested. I want to congratulate Vijay sir for his success. Yeah. So I like to get into TVK. I'm trying for it actually. Okay, definitely. Super. ஆமா, நான் இப்போ கரண்ட் பாலிடிக்ஸே வேற மாதிரி பயங்கர ஒரு விஸ்வரூபம் எடுத்து தான் போயிட்டு இருக்கு. What do you think about that? Yeah, that's a record break. Yes. It's been centuries where it is only DMK and ADMK. இப்போ அது வந்து இல்லைன்னு உடைச்சிட்டு விஜய் வந்தது யாருமே எதிர்பார்க்கல ஆக்சுவலா. They thought he will get some posting in the government, but being the CM was
கட்சியா கூட சஸ்பென்ஸ். அவரு எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எம்எல்ஏ சேர்க்கணும், எம்பி சேர்க்கணும். அந்த நேரம் வரைக்கும் கூட அந்த சஸ்பென்ஸ் எல்லாரும் பிரேக்கிங் நியூஸ் தான் பாத்துட்டு இருந்தாங்க லாஸ்ட் 1 வீக்கா. எல்லாமே. ஆமா. வாட் ஐபிஎல் மேட்ச் எப்பவுமே அதுதான் மேம் பயங்கர டிஆர்பில அதிகமா இருக்கும். இந்த தடவை ஐபிஎல் மேட்சோட டிஆர்பி 35% கம்மி ஆயிருச்சு. ஃபுல்லா நியூஸ் சேனல்ல தான் இருக்கு. ஆல் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ இதுல தான் இருக்காங்க. சோ இந்த குழந்தைங்கள்ல இருந்து பிடிச்ச இப்போ குழந்தைங்களுக்கு ஓட்டு போட சொன்னா கூட they'll put for விஜய். எஸ் மை சன் இஸ் சேயிங், மா எனக்கு அடுத்த வருஷம் தான் 18 வயசு, நான் ஓட்டு போடலாமா? நான் ஓட்டு போட்டா விஜய்க்கு தான் போடுவேன். ஸோ இட்ஸ் லைக் எவ்ரிபடி லைக்ஸ் திஸ் கேரக்டர். யா இல்ல பிகாஸ் ஐ நோ விஜய் when he was a hero, because I was a heroine. நாளைய தீர்ப்பு விஜய் சார் படம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அது எங்கே நாங்க ஒரு லிப் டு லிப் கிசிங் இருந்தது. ஓகே நாளைய தீர்ப்பு. அடுத்தது ரசிகன் படம், ஓகே விஜய் படம் எனக்கு மிஸ் ஆச்சு. அது என்ன ஜில்லென ஜில்லென நீர் துளி தொட்டு அந்த பாட்டு. என் அப்பாவுக்கு தான் எல்லாம் பிடிக்காது. இதை சொன்ன உடனே எங்க அப்பா அப்படி நடிக்க மாட்டான்ருவாங்க. இதை மீறி நான் 58 படம் ஹீரோயினா நடிச்சேன்னா இட் இஸ் சாதனை தான். உண்மையிலே கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஏன்னா இப்படி ஒரு அப்பா வச்சுக்கிட்டு வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. வெரி ஸ்ட்ரிக்ட் பட் அட் த சேம் டைம் ஜாலியாவும் இருப்பாரு. ஜாலியான பர்சன். பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவ இருக்கக்கூடாது, அவ முன்னுக்கு வரக்கூடாது, அவ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும், இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போய் படிக்க போயிடும். இதுதான் எங்க அப்பாவுடைய ஆசை. நான் பிடிவாதமா இருந்தேன், நான் முன்னுக்கு வருவேன், சினிமால தான் இருப்பேன். காட் கேவ் மீ ஹெல்பிங் ஹேண்ட். என் படம் எல்லாம் ஹிட் ஆயிடுச்சு கேரளால. ஸோ அதனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ ஃபிலிம்ஸ். ஓகே பட் அந்த டைம்லயுமே வந்துட்டு தோ பேரண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட், எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். நீங்க அதை பயங்கரமா அப்பயே அது எல்லா டீனேஜர்ஸ்க்கும் இருக்குமா அந்த கட்ஸ்? இப்போ என் பையனுக்கு இருக்குல்ல கட்ஸ். மேம் நிறைய பேருக்குலாம் அப்படி வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. அப்படி பிடிச்சிருக்குனாலும் ஐயோ வீட்டுல சொன்னா சங்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் இல்ல அந்த யங்க ஜெனரேஷன் அப்படித்தான் இருந்தாங்க. ஓகே பட் எனக்கு வந்து லைக் ஐ ரியலி வாண்டட் டு புட் மை ஃபுட் டவுன். ஓகே ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஸ்கூல். பிகாஸ் எங்க ஸ்கூல் அசம்பிளில கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டர்ஸ் அவங்களாம் பேசும்போது அவ பிலவட் ரேவதி மேம் இஸ் கமிங் அஸ் அ சீஃப் கெஸ்ட். அது மாதிரி சிவகுமார் சார் டாட்டர் வாஸ் இன் ஆர் ஸ்கூல். ஸோ அவங்க வருவாங்க, அவங்க என் தங்கச்சி கிளாஸ்மேட்ஸ். ஸோ அது மாதிரி எவ்ரிபடி ஒரு அசம்பிளில பேசும்போது கூட சினிமா ஆர்டிஸ்ட் தான் கிரேட்டா பேசுவாங்க. என் ஸ்கூல் சிஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் என்னைக்குமே டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் எங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததா சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லாமே நடிகர் நடிகைகள். ஸோ இட் வென்ட் ஸ்ட்ராங்லி இன்டு மை ஹெட் தட் ஐ ஹேவ் டு கெட் இன்டு ஃபிலிம்ஸ். ஓகே ஓகே ஸ்கூல் பிளேட் a major role. Yeah. ஓகே ஒரு விஷயத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம்னா என்னவா இருக்கும்? இட் கேன் பி எனிதிங். ஒரு திங்கா இருக்கலாம். இட்ஸ் லைக் எதை பார்த்தா எனக்கு பயம்னா இருட்டுனா எனக்கு பயம். ஐ ஹேவ் அ ஃபோபியா ஃபார் டார்க்னஸ். ஓகே கரண்ட் போச்சுன்னா ஒரு செகண்ட் கூட ஐ வாண்ட் பி தேர். அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டர் வாங்கி வச்சுட்டேன், அதனால ஐம் ஹாப்பி. முந்தியெல்லாம் கரண்ட் போச்சுன்னா இம்மீடியட்லி சஃபகேட்டட் ஃபீலிங், இம்மீடியட்லி வில் கெட் ஒன் ஃபோபியா. லைக் ஓகே இருட்டுனா எனக்கு சுத்தமா ஒத்துறாது. ஓகே சோ இருட்டுனா பயம். ஓகே சோ உங்களுடைய முதல் காதல் எப்போ? எத்தனாவதுல? முதல் காதல்னா இட் வாஸ் ஜஸ்ட் அ கிரஷ் டுவர்ட்ஸ் அ பர்சன் அண்ட் ஹி வாஸ் an actor. ஓகே ஆக்டர் மோகன் சார். ஓ ஓகே நைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டேஸ்ல நான் அந்த ஏஜ்க்கு வந்த டைம்ல ஹி வாஸ் a very very busy actor. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்த்து அந்த கிரஷ் வாஸ் மோகன் சார். ஓகே சோ அவர்தான். ஓகே அதுக்கப்புறம் ப்ராப்பர் லவ் எத்தனாவதுல மேம் எப்போ நடந்துச்சு? ப்ராப்பர் லவ் வந்து என் வீட்டுல இந்த இவங்க எல்லாம் பண்ணாங்க, லவ் பண்ணி வச்சுட்டாங்க என் வீட்டுல. ஏன்னா லைக் அந்த மாப்பிள்ளை பாக்குற இஷ்யூஸ் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஐ வென்ட் ஃபார் ஷூட்டிங். கடல்னு ஒரு படத்துல ஐ வென்ட் ஃபார் த ஷூட்டிங். ஸோ தட் ஹீரோ ஐ காட் அ ப்ரப்போசல் ஃப்ரம் ஹிம். ஐ டுக் இட் அப். ஒரு கிறிஸ்டியன் ஹீரோ, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹிம். ஸோ கிறிஸ்டியன் அன்மேரிட். ஸோ ஐ ஃபைண்ட் ஓகே ஃபைன் ஓகே அப்படின்ட்டு. பட் ஃபைனலி ஹீ ஹேட் அ க்ரஷ் ஃபார் யூஎஸ் நேஷனாலிட்டி. ஸோ அதனால ஃபாரின் பொண்ணு கல்யாணம் கடிச்சு உடனே என்னை விட்டுட்டார். அதான் நடந்தது. இது நான் எதிர்பாராத ஒரு மேட்டர். வாழ்க்கையில மொத்தம் எத்தனை காதல் கடந்து வந்திருக்கீங்க? 3. ரெண்டு கல்யாணத்துல முடிஞ்சது. 2 கல்யாணத்துல முடிஞ்சு டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிச்சு. அதுதான். சோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு லவ்னாலே உங்களுக்கு அப்ப இஷ்டம் இல்ல? இல்ல. ஐ ஃபீல் மதர்ஸ் லவ் ஃபார் அ பேபி இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் திஸ் கைண்ட் ஆஃப் லவ். இவங்க எல்லாம் லஸ்டியா பாக்குறாங்க. அதாவது வந்து மை ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வாஸ் an assistant director. He married me for popularity. You know, I was a leading heroine அந்த டைம்ல. ஸோ ஒரு ஹீரோயினை நம்ம கல்யாணம் பண்ணா நம்ம முன்னுக்கு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டாரு. அந்த விஷயம் நிறைவேறினோடனே நம்மளை கழட்டி விட்டாச்சு. அது தேர்டும் வந்து நிக்கல. தேர்டும் வாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் சம்படி எல்ஸ். ஸோ அந்த டைம்ல அப்ப பசங்கனாலே ட்ராஜடி மாதிரி முடிஞ்சிருக்கப்போ எப்படி என்ன யோசிச்சிங்க? எப்படி கடந்து வந்தீங்க அந்த டைம்லலாம்? பிகாஸ் சீட்டிங் இஸ் சம்திங் நமக்கு அது ரொம்ப வந்துட்டு மனசளவுல பாதிக்கும். அண்ட் நீங்க ரொம்ப நான் லவ் பண்ணா கண்மூடித்தனமா லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த ஃபேஸை நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? ஒன்லி ப்ரேயர்ஸ். ஒன்லி ப்ரேயர்ஸ். எவ்வளவு நாள் ஆச்சு கடந்து வரதுக்கு? எனக்கு எல்லாமே மந்த்ஸ் ஆயிடுமா டுகெதர், சம்டைம்ஸ் இயர்ஸ். யா
பட் இந்த ஒரு ஃபேஸ் நிறைய பேருக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது இல்ல. வெளியே வந்துட்டு ஹாப்பியா இருக்காங்க, எஸ் ஐம் டிவோர்ஸி நம்ம அப்படி சொல்லும் போது எப்படிலாம் சொல்றாங்க, பட் அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெயின் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். பட் எனக்கு இந்த வயசுக்கு மேல டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் என்னன்னா இது காலையிலேயே எழுந்து இவங்களுக்குலாம் டிஃபன்லாம் கட்டி அனுப்பணும், ஆஃபீஸ்க்கு போகும்போது வெரைட்டியா சமைக்கணும் அன்னன்னைக்கு. இதுல இருந்து தப்பிச்சிருக்கேன் இப்போ. ஏன்னா மை சன் இஸ் ஸோ இண்டிபெண்ட். அவன் சாப்பாடு அவனே பண்ணி சாப்பிட்டுக்குவான். எப்போவாது வாரத்தில் ஒரு நாள், இப்போ நான் முந்தா நேற்று மாதிரி சொரா புட்டு, ஸோ அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நான் சமைப்பேனே தவிர டெய்லி எந்திரிக்கணும் சமைக்கணும் அந்த மஸ்ட்லாம் இல்லை. பட் புருஷன் இருந்தால் அந்த மஸ்ட் இருக்கும். ஸோ வீட்டில் குக் இருக்காங்களா இல்லை எப்படி ஐ லைக் டு டூ மை குக்கிங் பிகாஸ் அவங்களாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாமே தலையை சுரிஞ்சிட்டு அதை வச்சு பண்ணிட்டு மூக்கு சளி சிந்து போட்டுட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் சமையல்காரங்களை பார்த்துட்டு நானே சமைச்சுக்கோப்பா விட்டுருங்க பையனா அந்த மாதிரி. யா யா ஐ லைக் டு குக் ஆன் மை ஓன். பட் ஆனா இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேம். நான் இதே பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருந்தப்போ 2 பேர் ஆக்சுவலி ஆல்ரெடி தேவர் லைக் டிவோர்ஸ் அண்ட் தேவர் லைக் ரைட் நோ ஐ எம் தி ஹாப்பியஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு 2 பேருமே சொல்லாங்க. நீங்களும் இப்பதான் சொல்றீங்க. ஏன்னா இப்போ பாருங்க, when I was married to this person, he was not in the cinema industry. My குழந்தையுடைய டேடி அவங்க எப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு விசேஷம்னா ஒரு தீபாவளி பொங்கல் தான் தே வாண்ட் மீ டு கம். எனக்கு அந்த நேரத்தில் தான் ஷூட்டிங் வருது. ஸோ நான் வேணும்ட்டே அவங்க குடும்பத்தை மதிக்கலாம் நினைக்கிறது கொள்றது இதை மாதிரி. இப்போ ஐம் ஃப்ரீ டு டூ வாட் ஐ வாண்ட். எனக்கு இன்னைக்கு ஷூட்டிங் போகணும்னு தோணுச்சா ஐ வில் கம். இல்லை இன்னைக்கு போக வேணாம்னு தோணுதா ஐ எம் நாட் கோயிங். இந்த படம் பிடிச்சிருந்தா நடிக்கிறேன், இல்லாட்டி இல்லை. ஸோ எனக்கு இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. இதுனா அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சமைக்கணும், குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெஸ் ஐ கான்ட் வேர். அவங்க ஃபுல் ஹேண்டு துப்பட்டா இந்த மாதிரிலாம் போட்டிருந்தா தான் இதை போட்டா தே வில் சே லைக் என்ன இப்படி போடுறாள் ட்ரெஸ்ன்னு வாங்க. இப்போ நானா இருக்கேன். ஃப்ரீடம் ஐ லைக் டு பி மை செல்ஃப். ஓகே. ஸோ அந்த பட் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, சே நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் குழந்தைங்க நமக்குன்னு ஒரு ஃபேமிலி அப்படி ஒன்று நம்மளால இருக்க முடியல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு நான் பிகாஸ் காட் பிகினிங்ல இருந்தே எனக்கு அந்த வரப்பிரசாதத்தை கொடுக்கல. ஏன்னா எனக்கு 3 ரிலேஷன்ஷிப்ஸ் ஒண்ணு கூட நிக்கலையே. ஏன் 3 ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள நான் இருந்தேன். 3மே எனக்கு இல்ல, 3 பேரும் எனக்கு சின்சியரா இல்ல. ஸோ என் லைஃப்ல அது எழுதல. ஸோ நான் அது பின்னாடி போறது இட்ஸ் a waste of time. What do you think? And இதுக்கு மேல என் பையன் நான் இப்போ ஒரு ஆளை பார்த்தாக்கா அப்பாவை அவன் ஏத்துக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் ஹீஸ் அ டீனேஜர். ஹி வில் சே அப்பா தான் போயிட்டாரு, அம்மாவாவது நம்மள பாத்துக்காம அம்மா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அம்மாக்கும் நம்ம மேல கவலை இல்லை, அப்பாவுக்கும் கவலை இல்லை, அம்மாவை பார்த்துக்க அவங்க வாழ்க்கை அமைச்சிட்டு போறாங்கன்னா. ஸோ எனக்கு ஐ லவ் மை சைல்டு அண்ட் there's a doggy at home, லாசி. அவ்வளவுதான், அது குதிக்கும் விளையாடும். அந்த மாதிரி நாங்க 3 பேருமே ஒரு ஃபேமிலியா செட் ஆயிட்டோம். ரொம்ப ஒரு ஃப்ரீ ஜோன்ல ஹாப்பியா ரொம்ப பேர். மேம் வீட்ல ஃப்ரீ டைம்ல என்ன மேம் பண்ணுவீங்க? ஃப்ரீ டைமா நான் இருக்கும் போதெல்லாம் முக்காவாசி ஏதாவது யூனிக்கா சமைக்க ட்ரை பண்ணுவேன். அது ஒண்ணு. அண்ட் ஐ லைக் டு டூ பாட் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், அதெல்லாம் ஐ லைக் டு டூ. எஸ், நீங்க ஒரு பயங்கரமான ஒரு பெயிண்டர் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். சோ பெயிண்டிங் மேல எல்லாம் எப்படி ஆர்வம் வந்துச்சு, அத பத்தி சொல்லுங்க. என் பெயிண்டிங் மேல என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரீதா, okay, she got married at a very young age. So when I used to go to her house and all, ஏதாவது பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பா. அவ தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. ஸோ எனக்கு அதுல இருந்து எனக்கு பெயிண்டிங்ஸ் மேல ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாட் பார்த்தோன்னா ஒரு மண்பானை, அதே நாங்க 5-star ஹோட்டல் பளபளன்னு ஆக்கிடுவோம். ஏன்னா நாங்க எம்சி எல்லாம் வச்சு கிச்சு அதை எம்போஸ்டா கொண்டு வந்து அதுக்கப்புறம் வீல் பெயிண்ட் இட். ஸோ இட் பி சம்திங் யூனிக். அதே மாதிரி கிளாஸ் பெயிண்டிங், ஐ லவ் டு டூ கிளாஸ் பெயிண்டிங். தட்ஸ் ஈஸியஸ்ட் of all. Glass painting. I do even fabrics. Okay. So அது மாதிரி வாங்கி வச்சுட்டு மெதுவா I'll be doing it for. And creativity will come. ஏன்னா நம்ம டோட்டலா ஷூட்டிங் இல்லாத நேரத்துல we'll have அந்த ஒரு gloomy feeling. இதுனா நம்ம என்ன பெயிண்ட் பண்ண போறோம், இதை செரி போடலாமா இல்ல ரோசஸ் மாதிரி போடலாமா, என்ன பண்ணலாம். ஸோ அதுக்கு we'll give some concentration. So we'll be smooth at that time. முக்காவாசி ஃபோன்ல ஃப்ரெண்ட்ஸோட இருப்பேன். முக்கால்வாசி ஹேவ் 2-3 பாஸ்டர்ஸ் என்கிட்ட பேசுவாங்க, சர்ச் ஃபாதர்ஸ், அவங்க கிட்ட பேசுவேன். அண்ட் தென் ஐ ஹேவ் சம் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அதர் ஆஃப் கோர்ஸ். ஓகே. சினிமா ஃபீல்ட்லயும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் I'll be chatting with them. ஓகே. ஆல்சோ நீங்க 3 கதைகள் வச்சிருக்கீங்க. டைரக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது தாண்டி எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆமா. சோ 3 கதைகள் உண்மையா வச்சிருக்கீங்களா? 3 கண்மை இருக்கு. ஒன்னு இல்யூஷன் சப்ஜெக்ட், ஒன்னு சைக்கோ கில்லர் சப்ஜெக்ட், இன்னொன்னு it is a love story. So the 3 லவ் ஸ்டோரியா? நான் லவ் ஸ்டோரி, அது புதுமையான லவ் ஸ்டோரிப்பா. ஓகே. ஆமா. ஓகே. அதுல கூட பையனுக்கு பொண்ணு மேல உண்மையான லவ் கிடையாது. நான் எழுதுனா அப்படித்தானே இருக்கும், கதை பண்ணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் சின்சியரா 2 பேரும் அதுவும் ஆம்பளைங்க லவ் பண்றத எழுதவே மாட்டேன். எனக்கு இந்த ஆம்பளைங்க லவ் மேல நம்பிக்கையே இல்ல. பொண்ணு லவ் பண்ற மாதிரி
பொண்ணு லவ் பண்ற மாதிரி அது மாதிரி. ஓகே ஓகே. அதுலயும் கொஞ்சம் ஹாரர் மிக்ஸ் வருது. சோ அந்த டைப். ஓகே. சோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் அப்ரோச் பண்ணி அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போற ஐடியா இருக்கா? The thing is like what to say is like first the Chamila has to come to the next level. இப்போ கேரளால என்ன நம்புவாங்க, ஏன்னா கேரளால அங்க 38 படம் நான் ஹீரோயினா பண்ணிருக்கேன். இங்க அவங்களுக்கு டவுட் என்ன நம்பி எப்படி பணத்தை இறக்குறது, புரியுதுங்களா? அதனால தான் நான் இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன். இப்போ அவங்க ட்ரஸ்ட் பண்ற மாதிரி ஒரு டிரெக்டர் வந்துட்டு இப்போ என்னுடைய ஸ்டோரியை பாதிக்காம அதே மாதிரி எடுக்கிறதா இருந்தா சீன் டு சீன் ஐ டோன்ட் மைண்ட் செல்லிங் ஆஃப் மை ஸ்கிரிப்ட். நிச்சயமா. ஏன்னா ஒரு டிரெக்டர்னும் போது இப்போ பாருங்க, ரேவதி மேம் has come for direction. சுஹாஷினி மணிரத்னா ஷீ டிரெக்ட்ஸ். இப்போ அர்ச்சனா அக்கா இஸ் a சூப்பர் டிரெக்டர். அப்படியே வந்து ஷீ வில் டூ கிரேட் மிராக்கிள்ஸ் அண்ட் ஆல். அவங்க டிரெக்ஷன்ல ரேவதி மேம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நான் நடிச்சிருக்கேன். இவங்க டிரெக்ஷன்ல, அர்ச்சனா அக்கா டிரெக்ஷன்ல ஒவ்வொரு நம்ம எக்ஸ்பிரஷனே மாத்திடுவாங்க, அவ்வளவு அழகு. பட் அவங்களுக்கே ப்ரொடியூசர் கிடைக்கலையே. ஏன் பெண்களுக்கு ப்ரொடியூசர் நம்பி இறங்க மாட்டேன்றாங்களா, இல்ல என்ன காரணம்? ரொம்ப இது டிபெண்ட்ஸ் ஆன் லக். அதனால இப்போ யாராவது ஒரு டிரெக்டர் கூட கதை இஷ்டப்பட்டுட்டு இஃப் தே கெட் த ப்ரொடியூசர் ஐம் வில்லிங் டு செல் ஆஃப் த ஸ்டோரி. பட் ப்ரொவைடட் இதுல எந்த டைலாக்கையும் மாற்றக்கூடாது. நான் டைலாக்கும் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதனால் டைலாக்கையும் மாற்றக்கூடாது, சப்ஜெக்டையும் மாற்றக்கூடாது. எதுவுமே மாற்றாம எடுக்கிறதா இருந்தாக்கா அது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ஃபைன், அந்த படத்தில் ஐ டேக் மை கேரக்டர் அண்ட் டூ, தட்ஸ் ஆல். ஸோ எல்லா படத்துலயும் அந்த 3 ஸ்கிரிப்ட்லயும் உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சிருக்கீங்களா? 1-2 சீன். ஓகே. இந்த செசிலி பி டெம்லி மாதிரி அவர் படங்கள ஒரு சீன்ல வருவார்ல, அந்த மாதிரி. ஓகே. இட்ஸ் நாட் த்ரூஅவுட். இல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்க எவ்வளவு நேரம் மேம் ஆகும் உங்களுக்கு? எவ்வளவு நாள் ஆகும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்க? ஜஸ்ட் டேக்ஸ் டைம் ஃபார் யூ, தட்ஸ் ஆல். ஒரு 3 days நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி அதுல மட்டும் உட்கார்ந்தா ஒரு 2 to 3 days நீங்க முடிச்சிடலாமே. ஓகே ஓகே. யா, நைஸ். அந்த 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 டைம்ல மற்ற விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சிருவேன் நான். இப்போ இந்த சமையல் பண்றதோ எதா இருந்தாலும் நான் ஆர்டர் ஃப்ரம் த ஹோட்டல் ஐ கிவ். ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சொல்லிட்டு வேற எதுலயுமே கான்சன்ட்ரேஷன் செலுத்தாம இதுலயே உட்காந்து நான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இவங்களா இருக்காங்க, டிரெக்டர்ஸ் இருக்காங்க, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மை. ஆனால் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச கேமராமேன்லாம். ஸோ ஐ சிட் வித் தெம், ஐ டிஸ்கஸ் இது எப்படி இருக்கு, இது நல்லா இருக்கா, இட்ஸ் குட்டா, இது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா, என்ன ஏது. ஸோ அந்த டிஸ்கஷன் நானே முடிச்சுக்கிறது. ஸோ தே கம் அண்ட் தேல் ஹெல்ப் மீ அவுட். ஓகே. ஸோ அதனால தே ஆல்சோ இட்ஸ் நைஸ். ஓகே ஓகே, கிரேட். உங்களுடைய ஃபேவரட் கோட், ஒரு கோட்டை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க லைஃப் ஃபுல்லா, இந்த ஒரு கோட் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? The Lord is my shepherd, I shall not want. மீனிங்? God is the person who guides us. He's a shepherd, so I'm a sheep. So கடவுள் வந்து உன்னை கைட் பண்ணிட்டு போறாரு, அவர் கைடன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போய்க்கும். ஏன்னா சில நேரத்துல நம்ம விருப்பம் இல்லாதது நிறைய நம்ம வாழ்க்கையில நடக்குது. பட் அதுல இருந்து கூட கடவுள் நம்மள வந்து வெளில கொண்டு வந்துடுவாரு இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம என்னதான் டிப்ரெஷன் போனாலும் அவர் ஊடி கொண்டு வந்துடுறாரு. இப்போ நம்ம என்னதான் தலைகீழா நின்னாலுமே, இப்போ என்ன கூப்பிட்டு கமலஹாசன் தான் ஒரு படத்துல புக் பண்ணோம்னா அதுக்கு இருந்தா தான் அது நடக்கும், புரியுதுங்களா? அது இல்லைனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இதுல கொண்டு போயிடுறாரு. இப்போ நான் சினிமால நடிச்சிட்டு இருந்த வரைக்கும், ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்த வரைக்கும் கூட நடிகை சார்மிலான்னு சொன்னா தமிழ்நாட்டுல யாருமே பார்க்கல. பட் சடனா யூடியூபை கொண்டு வந்து அதுல என்ன ஃபேமஸ் ஆக்கி விட்டார். மை வாட் வேர் மை ப்ரேயர்ஸ், தமிழ்நாட்டுல என்ன தெரியணும், ஓகே, பட் ஹீரோயினா என்ன தெரியல, கேரக்டர் ஆர்டிஸ்டா தெரிஞ்சது, இவன் வேற மாதிரி. அதே மாதிரி நான் இப்போ ஃபைனலா பார்த்தா ஒரு யூடியூபரா ஐ அம் நோன். ஸோ காட்ஸ் வே இஸ் ஃபைன். நம்ம சொல்றத செய்யறாரு, பட் அவர் வேற ரூட்ல செய்யறாரு, அது நம்ம ஏத்துக்கணும். நிச்சயமா நிச்சயமா, கிரேட். அண்ட் உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் எது மேம்? எனக்குவா ஐ லைக் லசானியா. ஓ ஓகே, தட்ஸ் மை ஃபேவரட். கிரேட். அதுக்கப்புறம் ஐ லைக் சிக்கன் ஸ்டீக் வித் சில்சர்ஸ். பா, ஃபுல்லா நெக்ஸ்ட் லெவல். ஐ லைக் ஒன்லி தட். ஓகே, கிரேட். ஃபேவரட் ஆக்டர்? ஃபேவரட் ஆக்டர் இப்போ கேட்டாக்கா ஒரு இட்டாலியன் ஆக்டர் ஐ லைக், மிஷேல் மொரேன். ஓகே. He's doing lots of movies right now and he's doing different kind of characters. 365 days hero. Yeah. Oh my god, even I love him. Even you like him. அவரை பிடிக்காதது யாரு? My favorite heroes. Okay, super. Favorite actress? சாய் பல்லவி. Oh yeah, nice. I love her because she is like my kinds. She doesn't do glamour, she doesn't do anything. நல்ல ஒரு டீசென்ட்டான ஸ்டோரி எடுத்து அழகா நடிச்சிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட பாத்தீங்கன்னா லைக் சாரி, அது she is not my kind. I'm not a saree wearing kind, but போனா அதுலயே ஒரு ஸ்டைலிஷா she does. ரொம்ப அழகா கேரி பண்ணிப்பாங்க அவங்க. ரொம்ப அழகா she carries herself. Yes, நிச்சயமா. உங்களுடைய ஆஃப் லைட்ல நீங்க பார்த்த ஒரு ஃபேவரட் மூவினா அது? I really like Amaran. Amaran was a good film. Okay, great. Fallen in love at first sight? எனக்கு இல்ல வரல. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்தது இல்ல. இவங்க ஸ்டடி பண்ணி போய் இந்த நிலைமை இந்த ஃபர்ஸ்ட் சைட்ல வர வந்துச்சுன்னா காலி. நம்ம ஒரு தனி பாட்காஸ்ட் பசங்களை பத்தி மட்டும், ஹவு டு நாட் ட்ரஸ்ட் மென்னுங்கிறத பத்தியே நம்ம ஒரு தனி பாட்காஸ்ட் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் அது உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணும் அப்படின்னா அது என்ன?
இந்த விஷயம் ரொம்ப இரிட்டேட் பண்ணா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புறது. அது ரொம்ப இரிட்டேஷன். அது உங்க அப்பா கண்டிப்பா நிறைய தடவை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல இல்லையா? nothing, nothing. I தூங்க was மாட்டேன். like, ஆமா. என் பையன் பக்கத்துலயே வர மாட்டான், பயம் அவனுக்கு. He knows I'll start shouting. I like to have a good sleep வீட்ல இருக்கும்போது. But when we go for shooting, we can't have that. அவங்க சொன்ன மாதிரி காலைல 4 மணிக்கு கிளம்பணும், நைட்டு 12:30 மணிக்கு வரலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ வீட்டில் இருக்கும்போது அந்த காலையில அந்த டைம் மார்னிங் ஸ்லீப் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. That's it. ஓகே, கிரேட். உங்களோட இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா பார்த்துப்பேன். உங்களோட ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர் அப்படி யாராவது இருக்காங்களா? இது ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர் எனக்கு இப்போ வரைக்கும் ஐ லைக் சனம் ஷெட்டி, which is my friend also. ஓகே, I like her. I like what she's doing. ஓகே, கிரேட். இங்க இருந்து அடுத்த 5 வருஷத்துல உங்களை நீங்க எங்க பாக்குறீங்க? இது Where do you see yourself? I'm not seeing myself anywhere actually. I told Just living the moment. just living the moment and going பா. ஏன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்தா நமக்கு நிறைய அடி வாங்கிட்டோம். நிறைய அடி வாங்கிட்டோம். ஆனா நம்ம எதிர்பார்க்கறது சம்டைம்ஸ் நடக்கும், நடக்காம போகும். அதனால இன்னைக்கு வாழ்க்கையை ஜாலியா வாழணும். ஏன்னா நம்ம நாளைக்கு பத்தியே யோசனை பண்ணி நிறைய விட்டுட்டேன். இன்ஃபேக்ட் எங்க மம்மி எல்லாம் உயிரோட இருந்த போது அவங்க கிட்ட பேசுறது பழகுறதுலாம் கம்மியா இருந்துச்சு. and I had another dog also. டிப்பின்னு சொல்லிட்டு ஒரு நாய். இட் வில் கால் மீ. இந்த 2 கால் இப்படி இப்படி கூப்பிடும் கொஞ்சத்துக்கு கொள்றதுக்கு. அப்போ டோட்லி I'll be with my phone. டோட்லி காலிங் திஸ் மேனேஜர், காலிங் தட் பிஆர்ஓ, காலிங் தட் டிரெக்டர், எப்போ சார் போகுது, எப்போ சார் ஷூட்டிங் இதுனே நான் நிறைய வாழ்க்கையை கழிச்சிட்டேன். ஸோ ஐ வாஸ் திங்கிங் அந்த நேரத்தில் ஐ குட் கான் கிவன் ஃபார் மை மம்மி அண்ட் மை டாகி. ஸோ எப்படி தான் நீ ஃபோன் பண்ணி பேசினாலும் எந்த ப்ராஜெக்ட் உனக்குன்னு வரணுமோ அதான் வரும். நீ இஃப் யூ டூயிங் ஹார்ட் ஒர்க் லைக் திஸ் ஆல்சோ யூ வாண்ட் கெட் இட். இப்போ கிராண்ட்மான்னு ஒரு படம் ஐ ஆக்டட். ஃபர்ஸ்ட் தே கால் மீ லைக் 3-4 years பேக் தே கால் மீ அண்ட் தே கேவ் மீ தி அட்வான்ஸ் ஆல்சோ. ஓகே. அண்ட் தென் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் எனக்கும் ஒரு ஃபைட் கிரியேட் ஆயிடுச்சு. ஹி வாஸ் சேயிங் லைக் யூ கம் அலோன் இன் த ஃபிளைட், இங்கே அசிஸ்டன்ட் பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே. எங்க மம்மிக்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு வர அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஸோ எங்க மம்மிலாம் வந்து அந்த பேக் பாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க எடுத்துட்டு வந்தா தான் அவங்களுக்கு நிம்மதி. இப்போ என் பையனுமா தனியாவா போறான்னு கேட்பான். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பர்டிகுலர் அசிஸ்டன்ட் லேடி வரக்கூடாதுன்னு டிஸ்கைஸ் செட். அது சொல்ல அப்புறம் வரல ஷூட்டிங், அவ்வளோதான். நான் வரதுக்கு ரெடி. ஸோ யூ ஹேவ் டு புட் அ பஸ் டிக்கெட் ஃபார் ஹர் அண்ட் கிவ். இஃப் யூ நாட் கிவிங் நான் வரல அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மூவி தே ஸ்டார்டட். இட்ஸ் அ மலையாள மூவி. அவங்க வச்சு வேற ஆர்டிஸ்ட் வச்சுட்டு போயிட்டாங்க ஷூட்டிங். திடீர்னு பார்த்தா 2 years கழிச்சு எனக்கு கால் வருது. கிராண்ட்மா ஷூட்டிங். என்னங்க நீங்க அப்பப்போ ஃபோன் பண்ணி சண்டை போடுவீங்களா? இல்லம்மா நான் டைரக்டர், நான் மாறிட்டேன், அந்த டீமே போச்சு, இப்ப வேற புது ப்ரொடியூசர் நாங்க தான் பண்றோம், அதே கேரக்டருக்கு நீங்க வந்து பண்ணணும். see if it has to come to you it will come to you. ஸோ இது நம்ம கஷ்டப்படாம நமக்கு இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு ஒர்க். நிறைய பேர் பண்ண வேண்டியது லாஸ்ட் மொமெண்ட்ல கேன்சல் ஆகி எனக்கு வந்திருக்கு. இப்ப கூட ஆராதனான்னு ஒரு படம் இப்ப பண்ணிருக்கேன். ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்க ஒரு பேய் படம். அதுல வந்து நைஸ் கேரக்டர், டீச்சர் கேரக்டர் கெட்டிங் கில்ட் அண்ட் ஐ பிகம் த கோஸ்ட். ஓகே, லைக் ஐ பிகம் த கோஸ்ட் அண்ட் த ஹீரோயின் she is also like she's getting possessed and she is fighting for justice அந்த மாதிரி. ஓகே. so it was like நைட் வந்துச்சு எனக்கு கால் 10:30 மணிக்கு. 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் ஷூட்டிங் வந்துருங்க அப்படின்ட்டு டக்குன்னு போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்குன்னு இருந்தா அது வரும் கண்டிப்பா. இல்லாட்டி நீங்க என்னத்தான் குட்டி காரணம் போட்டு இட் வாண்ட் கம். ஸோ அம்மாவும் அந்த நாயும் இருக்கும் போது அவங்களுடைய அருமை தெரியல. ஸ்பெண்ட் மோர் டைம் வித் தெம். தே வுட் ஹவ் ஹேட் அ ஹாப்பி டைம். இந்த டாகிக்கும் வந்து பெட்டிங் அதெல்லாம். இதுல என் பேசின படங்கள்ல பல படங்கள் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல. இப்போ ஒன்றும் இல்லை, கார்த்திக் சுப்ராஜ் சார் நான் மீட் பண்ணேன். ஐ வென்ட் ஃபார் தட் சூர்யா படம். கிளைமேக்ஸ்ல ஒன் ஓல்ட் லேடி வில் ஷூட் இம்ல. கிளைமேக்ஸ்ல ஒரு ஓல்ட் லேடி, ஷீஸ் நாட் அன் ஆக்ட்ரஸ் ஆல்சோ, ஒரு ஆக்ட்ரஸ் கூட செய்யல, ஒரு ரேண்டம் பர்சன், ஒரு அவுட் சைட் பர்சன் தான் ஷீ பெர்ஃபார்ம் தட் கேரக்டர். அது எனக்கு ஓகேலாம் ஆயிடுச்சு. ஃபைனலி ஐ வாஸ் நாட் கால்ட் ஃபார் த ஷூட்டிங். ஸோ நமக்குன்னு இருந்தா தான் நமக்கு வரும். அது எதனால அது கேன்சல் ஆச்சுன்னு தெரியல. நான் இதுக்குன்னே அந்த படத்தை போட்டு பார்த்தேன். ஃபைனலி யாரு பண்றா நம்ம ரோலு? சுகன்யாவா, கஸ்தூரியா, மீனாவா, யாரா இந்த மாதிரி தான் இருக்கும். பெட்டர் பர்சன் கிடைச்சிருப்பாங்க. கடைசியில யாருமே இல்லை, ஒன்றும் இல்லாத ஒரு கேள்வி கேரக்டர். ஸோ அட் வாஸ் ஓல்ட் கேரக்டர், ஏஜ் கேரக்டர். அப்போ கூட எனக்கு என்னன்னா சூர்யா சார் படத்துல பண்றோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஐ said ஓகே, ஏஜ் கேரக்டர் சேவ். அது என்னமோ எனக்கு தட்டி போச்சு. பட் இப்போ நமக்குன்னு ஒண்ணு இருந்தா அது நமக்கு வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? பட் அந்த புரிதல் வரதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும்ல. அந்த புரிதல் இப்பதான் வருது, இந்த ஏஜ்க்கு மேலதான் வருது. அந்த யங் ஏஜ்ல இல்ல, நம்ம இப்போ ஒரு பேப்பர்ல ஒரு இது பாக்குறோம், இல்ல யாரோ ஒருத்தங்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் ஒரு இதுக்கு போய் இந்த கம்பெனி உடனே கான்டாக்ட் பண்ணு, உடனே போட்டோஸ் அனுப்பு, லுக்கிங் ஃபார் ஒன் மோர் கேரக்டர் அப்படின்னும் போது உடனே வி ஆர் டெம்ப்டட் டு டு தட். அப்போ அதுலயே தான் நம்ம இருப்போம்.
நிச்சயமா நிச்சயம். இப்போ நம்ம கூட ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ் நிறைய பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தே வில் கால் அண்ட் சே சாமி யூ ஃப்ரீயா இந்த மாதம், ஏய் தேர்ஸ் அ நைஸ் கேரக்டர் இந்த மூவி டி, ஐ எம் டூயிங் த கேரக்டர், ஒரு கேரக்டர் இன்னும் கேரக்டர் யூ டூ, இந்த ஃபோட்டோஸ் அனுப்பு, உடனே அனுப்பு, இந்த டைரக்டர் உடனே ஃபோன் பண்ணு பேசு. ஸோ அந்த மாதிரி ஐ எம் டூயிங் த ஒர்க். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓகே கிரேட். ஸோ கடைசியா நீங்க பார்த்த படம் எது மேம்? ஒரு ஷார்க் படம் பார்த்தேன். ஓ இப்படி சொன்னீங்கல்ல 2 days முன்னாடி. ஓகே. அதாவது ஒரு ரேபிட் ஃபயரை வந்துட்டு நான் இவ்வளோ ஸ்லோவா பண்ணதே இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுவோம். பட் நடுவில் உங்களுடைய ஸ்டோரிஸ் நான் அப்படியே ஜோன் அவுட் ஆயிடுறேன். பட் ஓகே. மாடர்ன் கேர்ள் ஆர் ட்ரெடிஷ்னல் கேர்ள் எது உங்களுக்கு? மாடர்ன் தான். தெரிஞ்ச விஷயம் தான். பிலீவ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். எஸ். ஃபேவரட் பிளேஸ் இன் சென்னை? மை ஹவுஸ். ஹோம். ஓகே. ஃபேவரட் ஹாலிடே டெஸ்டினேஷன்? ஹாலிடே டெஸ்டினேஷன் ஆல்வேஸ் சிங்கப்பூர். ஓகே, யூ லவ் தட். ஓகே. ஃபேவரட் ஹாபி? பெயிண்டிங். பெயிண்டிங். போயட்ரி ஆல்சோ. சில நேரத்துல வரும், இட் கம் இன்டு மை ஹெட் சம்திங் வில். கவிதை. தட்ஸ் இன் இங்கிலீஷ். போயட்ரி. இப்போ பிரின்சஸ் டயானா பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவிதைனாலே காதல் கவிதை அப்படிதான் இருக்கும். உங்க போயட்ரி எப்படி இருக்கும் நான் கெஸ் பண்றேன். நான் பிரின்சஸ் டயானா பத்தி எழுதியிருக்கேன். அவங்கள பாராட்டி ஒரு கவிதை, தெரேசாவை பாராட்டி ஒரு கவிதை, அந்த மாதிரிலாம் எழுதுவேன். அண்ட் குழந்தை, when I was pregnant I was writing for my child. What all I feel, ஒரு மதரா உள்ள இருக்க எமோஷன்ஸ். அந்த குழந்தை பிறந்த ஆம்பளையா இருக்குமா பொம்பளையா இருக்குமா, வயிற்றுல இருக்கும் போது அந்த குழந்தை 5 மணிக்கு உதப்பான். ஸோ இதெல்லாம் வச்சு I was writing poetries surrounding that. Nice, great. Worst criticism that you ever faced? என்ன ஒரு யானையோட கம்பேர் பண்ணாங்க. அதாவது கஜராஜ மந்திரம்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படத்துல. அப்போ I was a little fatter side. Little fatterனா what, I was almost 85 kgs. அந்த டைம் தைராய்டு ரொம்ப முட்டி போய் became big. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல நான் கார்ல வருவேன், அந்த யானை அங்க இருக்கும், கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நான் நேரம் இறங்கி போய் அந்த யானைக்கு 5 star சாக்லேட் கொடுப்பேன். அப்புறம் தும்பிக்கை வச்சு இழுத்துட்டு வந்து ரோட் சைடில் விட்டு காரை ஓட்டிட்டு போவேன். அப்போ பார்த்த ப்ரெஸ் எல்லாம் என்னை பத்தி எழுதுனது கேரளால, சார்மிலாக்கு ஏத்த ஹீரோ இந்த யானை தான். பிரஸ்ல அப்படி எழுதிருந்தாங்க மீடியா. ஆமா, ஏன்னா சார்மிலாக்கு ஏத்த ஹீரோவே இல்லை, அவங்க இருக்க வெயிட்டுக்கு இந்த யானை தான் கரெக்டான ஹீரோ அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. இப்ப சிரிக்கிறீங்க, அப்ப படிக்கும் போது சிரிச்சீங்களா இல்ல அப்ப அந்த இதை படிக்கும் போது எப்படி இருந்துச்சு? நான் வந்து என்ன திருத்திக்கணும்னு நினைச்சேன். ஓ, I should do something, I should start losing weight, I have to do something. அப்போதான் நான் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா, இந்த மாடலிங் சைட்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, தைராய்டு டேப்லெட் எக்ஸ்ட்ராவா போட்டு உன்னை இழைக்க வைக்கும்னாங்க. பட் அது உடம்புல இருக்க கால்சியத்தை வீக் பண்ணும்னு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. நான் என்ன பண்ணேன், 100 mg சாப்பிட வேண்டிய தைராய்டு டேப்லெட் I started consuming 4. Oh my god. I lost weight rapidly. அவ்வளவுதான். Then I started experiencing கால் வலி கை வலி எல்லாமே. That's when I thought, okay, we'll go to the doctor. How did you play with your calcium in the body? How could you play with your thyroid tablet? Nanga doctors. So that was the thing. So உடம்பு குறைக்கிறதுக்காக கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் காலையில இந்த லைம் வித் ஹனி சொல்லுவாங்க, அதை பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து இது இந்த என்னப்பா அது கும்பலங்கான் வாங்கல, அது என்னது நம்ம வெள்ளை பூசணிக்காய். வெள்ளை பூசணிக்காய் அதை போட்டு தண்ணியே இல்லாம அரைச்சு குடிக்கணும், அதுவும் பண்ணுவேன் நானு. அப்புறம் இஞ்சி எலுமிச்சை பழம் ஒன்னா அடிக்கணும், அது எடுத்து குடிக்கணும் நைட் டைம்ல. இது மாதிரி ஃபுல்லாவே I was into this thing, losing weight. அதுக்கப்புறம் சமையை அழிச்சிட்டேன். It's because of that criticism? Yeah. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு ஒரு மீடியாவே அப்படி எழுதுறது, don't you think இது ரொம்ப டூ ஹார்ஷா இருந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அப்ப ஃபீல் ஆகலையா? No, it is like என் மேல தப்பு இருந்துச்சு. I was fat. இப்போ எல்லாருமே கேட்கறது, நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் போடக்கூடாதா, இன்னும் கொஞ்சம் வெயிட் போடக்கூடாதா. When I was fat you wanted me thin. Now when I'm thin you want me fat. ஏன்னா இப்போ வர கேரக்டர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து அம்மா அந்த மாதிரி தான், ஒரு ஒர்க்கர் வேணும் அப்படிதான் வருது நமக்கு. we can't be fat. இப்போ நான் இருக்கிறத விட கேமராக்கு, இப்போ நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, you just see behind the camera I look fatter than what I am. Yes, கேமரால இருக்கிறத விட கொஞ்சம் நம்ம தெரியும். நான் இருக்கிறத விட thrice I'll be fat in the camera. So அதனால வந்து I have to maintain myself like this. And எனக்கு இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கு, வாக்கிங் ரன்னிங் எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு after I lost my weight. ஓகே. வெயிட்டா இருக்கும்போது அதுவே நமக்கு ஒரு காங்கிங், காலை எந்திரிக்கும் போதே கஷ்டப்பட்டு எந்திரிப்போம். And people will feel that you are very healthy, but நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே. பட் ஜெனரலாவே உங்களுக்கு நெகட்டிவ் கிரிட்டிசிசம்லாம் ஓரளவுக்கு வந்திருக்கும்ல மேம்? இப்போ இந்த ஒரு விஷயத்தை தாண்டி நிறைய நெகட்டிவ் கிரிட்டிசிசம் எப்படி மேம் ஸ்டார்டிங்ல நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி நீங்க டாக்கிள் பண்ணீங்க?
இது எனக்கு அவ்வளோ ஒன்றும் நெகட்டிவ்ஸ் வரல. எனக்கு நெகட்டிவ்ஸ் வந்தது நானே பண்ணிக்கிறது அந்த லவ் விஷயங்கள் தான் வந்திருக்கு. So அதுக்கு முன்னாடி பெருசா இருந்தது அதை பத்தி எனக்கு வேற எதுவும் எனக்கு உண்மையிலே சொல்ல போனா என்னையும் எந்த ஆளையும் சம்மந்தப்படுத்தி மோசமான ரூமர்ஸ் எதுவுமே காசிப்ஸ்லாம் எதுவுமே என்னை பத்தி வந்ததில்ல. நானே கமிட் பண்ணதுதான். இப்போ நீங்க கேக்குறீங்க, நானே சொல்றேன் that I got into love and all that stuff. ஆட்டோமேட்டிக் கிரிட்டிசைஸ் பண்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன் இப்போ நான் அந்த யூடியூப்ல பேசுறேன், எத்தனை பேர் நெகட்டிவ் கமெண்ட்ரி இல்ல என்ன நெகட்டிவ் கமெண்ட்ரி எனக்கு வருதுன்னா, நீங்க சோ அண்ட் சோவா லவ் பண்ணலையான்னு வராங்க. சரி, நான் வந்து கல்யாணம் ஆகி குழந்தைங்களுக்கு ஆம்பளைங்களை ஏமா லவ் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு விடோவரோ டைவர்ஸியோ கிடைக்கலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க நான் கல்யாணம் பண்ணாத ஒரு ஆம்பளைய லவ் பண்றத பத்தி கீழே கொடுத்துருக்காங்க கமெண்ட்ரி. இது எப்படி நான் நெகட்டிவா எடுத்துக்க முடியும்? சில்லியா இருக்கு. அவங்களுக்கு ஒரு இஷ்யூ புரியல. சரி, நான் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு, அவர் கல்யாணம் ஆகாத ஒரு ஆளு, நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். அண்ட் இட் வென்ட் டு அ broken ரிலேஷன்ஷிப். இத கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களுக்கு அப்பாவை ஏமா லவ் பண்றீங்கன்னு கேட்டாக்கா, அது வந்து நமக்கு நீங்க லவ் பண்ணலையான்றாங்க. இதுக்கும் அதுக்கும் எப்படி, வாட் இஸ் த சிங்க்? இல்ல அந்த சில்லியா இருக்கு. எஸ். See, when I met this particular person, if he was married and he had children, அப்போ இட் இஸ் a different story why I was roaming behind him. 2 பேருமே unmarried, 2 பேருமே wanting to get married. ஸோ அந்த மாதிரி இப்போ ஆக்சுவலி உண்மையாக சொல்லலாம், இப்போ லைஃபே மாறிட்டு இருக்கு. லைஃப் ஸ்டைலே இப்போ இந்த அஃபேர்ஸா இருக்கட்டும், சீட்டிங்கா இருக்கட்டும், நிறைய கேள்விப்பட முடியுது, பார்க்க முடியுது. ஸோ ஹவு டு யூ, உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு நிறைய பேர் அந்த ரிலேஷன்ஷிப்ல டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ இல்லங்க, இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், இந்த ஜோன் மாறணும். தலையில கல்ல போட்டு கொலை பொண்ணு வேற பொண்ணை பார்த்தா, ஆக்சுவலி அப்படி ஒரு ஜோனுக்கு போனாங்கன்னா லேடிஸ் எதுவும் நடக்காது. பிகாஸ் பீப்புள் they are not happy with the husbands, but குழந்தைங்களுக்காக சேர்ந்து வாழ்றாங்க. எல்லாமே குழந்தைங்களுக்காக சேர்ந்து வாழக்கூடாது, இது ஒரு ஜோனர் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தா யூ வாண்ட் பி ஹாப்பி இன் லைஃப், ராதர் கெட் அவுட் ஆஃப் இட். இப்போ வாட் இஸ் யூஸ்? இப்போ ஒரு வளர்ற குழந்தைய நீங்க வீட்டுல வச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் ஒத்து போல, தினம் சண்டை அடிதடி தகராறுனாக்கா எதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க இருக்கணும்? டு கெட் அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப்ன்ற நான். பட் பெரும்பான்மையா நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் சொசைட்டி என்ன பேசிடுமோ, முதல்ல அவங்க அம்மா அப்பாவே அப்படிதான் இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணி இரு அப்படின்னு சொல்ற அம்மா அப்பா தான் சொன்னனால தான் இப்போ ரித்தன்யால இருந்து நிறைய பெண்கள் இறந்து போயிட்டாங்க. ரித்தன்யா கேஸ் என்ன ஆச்சு? அவங்க பொண்ணு சொன்னதை கேட்டு வந்துருமா வீட்டுக்கு, எங்க கூடவே இருந்துருன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை வந்தாரு. திரும்ப திரும்ப அவங்க ஃபோன் பண்ணி அந்த ஏதாவது பேசி கீசி மேட்ச் பண்ணி விட்டுணும், ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அமிச்சிடணும். நடந்தனால தானே. ரித்தன்யா எஜுகேஷன் இருக்க பொண்ணு தானே, நீ சொந்த காலில் நெல்லு, நீ ஒரு வேலைக்கு போன்னு சொல்லியிருந்தா ரித்தன்யா ஏன் சாவ போறாங்க? அதே மாதிரி உங்களுக்கு அந்த லாயர் கவிதா ஒருத்தங்க, அவங்களுக்கு பாடி ஷேமிங் பண்ணி ரொம்ப இரிட்டேட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் she died as a virgin. That's very sad to note. இப்போ அவங்க அம்மா அப்பா பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிச்சிருக்காங்க அந்த பொண்ணை. இதுல அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர், தினம் வந்து இந்த இது மாத்திரை சாப்பிடு, நீ ஸ்லிம் ஆயிடுவ, நீ குண்டா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப பாடி ஷேமிங்லாம் பண்ணி அந்த ஃபைனலா பார்த்தாக்கா she died in the bathroom. இது இப்போ என்ன அந்த கொலையா இல்ல அவங்களாவே செத்தாங்களான்னு கூட இட்ஸ் நாட் ப்ரூவ்ட். ஸோ இதெல்லாம் ஏன் போய் மாற்றுறீங்க? சேஃபர் ஜோன். உங்க அம்மா அப்பா ஒத்துக்கலையா, நீங்க போங்க ஹாஸ்டல்ல போய் தங்குங்க, நீங்க உங்க லைஃபை பாத்துங்க. தட்ஸ் ஆல். யூ ட்ரை டு பி யுவர் செல்ஃப். லைஃப் இஸ் ஒன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் போன ஜென்மம் மறு ஜென்மெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒன் லைஃப், யூ லிவ் அண்ட் கோ. ஏன்னா உங்க அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணியாச்சு, அவங்க நினைச்ச நேரத்துல இப்போ உங்களுக்கு ஒரு பேர் வச்சாங்க அம்மா அப்பானா, அவங்க இஷ்டத்தை அவங்க பேர் வச்சிருக்காங்க, அவங்க இஷ்டப்பட்ட ஸ்கூல்ல தான் உங்களை சேர்த்திருப்பாங்க, அவங்க இஷ்டப்பட்ட முறையில தான் உங்களை வளர்த்திருப்பாங்க. அவங்க லைஃப் ஓவர். நீங்க உங்க லைஃப பாத்துங்க. நிச்சயமா நீங்க உங்க லைஃப்ல நீங்க சந்தோஷமா இருக்கணுமான்னு பாத்துங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை நீங்க கொடுப்பீங்க. நிச்சயமா. இப்போ நீங்க வந்துட்டு நீங்க டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்களா? வாஸ் இட் ஈஸி அட் தட் டைம்? உங்களுக்கு எந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தீங்க? ஐயோ எனக்கு கண்டிப்பா ஓகே ஐ கான்ட் பி இன் திஸ் ரிலேஷன்ஷிப், நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சீங்களா? இல்ல யார் ஏதாவது யோசிப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பொறுமையா அந்த டிசிஷன் பத்தி I was not at all அப்பல இருந்தே you didn't bother. I didn't bother. I wanted my freedom. That's all. ஏன்னா எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நிக்காதுன்னு தோணுச்சுன்னா இட் இஸ் நத்திங். சோ தட் போல்ட் டிசிஷன் நீங்க அப்ப எடுத்துட்டு இட்ஸ் குட். ஏன்னா இப்பவும் கூட பாருங்க, விசிட்டிங் ரேட்ஸ்னு he comes and he stays in my house only for 2-3 days he stays. அதை நான் டாலரேட் பண்ணி போய்க்கிறேன். பிகாஸ் அது ஒன்றும் ஒரு அம்மாவா நான் செய்ய முடியும் குழந்தைக்கு. ஏன்னா குழந்தைக்கு அப்பாவும் வேணும். ஸோ when he comes on visiting rates வரும்போது, when he comes only once in 6 months or 7 months when he comes, I'll say okay you stay with me, no problem, that's it. அன்னைக்கு போய் நான் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். just treat him as a good friend. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா போய்க்கிறது பெட்டர். அது why should you go on that fighting genre? கூட வாழணும்னா தான் நீங்க சண்டை போடணும். சும்மா ஒரு விசிட்டர் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி வந்து இருந்தா என்ன, அது நீங்க இருந்துக்கலாம் இல்லைங்களா? எஸ் மேம். நீங்க டிசிஷன் நான் உடனே எடுத்துட்டேன் அப்படின்னு
அப்படின்னு சொன்னீங்க. சுத்தி இருக்கிறவங்க நாய்ஸ் ஏதாவது உங்கள பாதர் பண்ணிச்சா? யாராவது ஏதாவது சொல்லி உங்க காது பட பேசி? ஆக்சுவலா சொல்ல போனா ஃப்ரம் த டைம் ஐ வாஸ் மேரிட் என்னுடைய இன்லாஸ் didn't allow my husband to stay with me. That is the problem. From the time of my marriage. ஏன்னா நாங்க வந்து லவ் மேரேஜ். நாங்க வந்து we married in the church. ஓகே ஓகே. குழந்தை இயேசு கோயில்ல தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டோம். இவங்க வீட்ல ஒத்துக்கவே இல்லை, கல்யாணத்துக்கு டோட்டலா ஒத்துக்கல. ஸோ இவர் என்ன சொன்னாரு, குழந்தை பெத்த உடனே எங்க வீட்ல ஒத்துக்குவாங்க, அந்த ஒரு ஜோன் இருக்கு. சொன்ன மாதிரி ஐ காட் த சைல்ட், ஐ கால்ட் ஹிஸ் பீப்புள், தே கேம் ஹோம், வந்து பார்த்தாங்க, குழந்தை பிறந்துருச்சு. அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவர் எப்பவுமே இழுத்து ஊர்ல தங்க வச்சுக்கிறது, என் கூட தங்க விடுறதே கிடையாது. ஓகே, குழந்தையும் நான் வீட்டுல எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல வச்சுக்குவாங்க. என் வீட்டுல வந்து என்ன சேர்ந்து என்ன மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பிகினிங்ல இருந்து. தென் ஃபைனலி ஒன் டே ஹி கேரிட் அவே த சைல்ட். ஸோ தென் ஐ தாட் இதுக்கு மேல ஐ காண்ட். ஏன்னா எனக்கு வந்து இப்போ பாருங்க யாருமே இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் ரிலேட்டிவ்ஸ், மம்மி எல்லாம் கான். இப்போ எல்லாமே 85+ தான், அவங்க எல்லாம் ஒன் அண்ட் தேர் ஆன் ஆல் இன் த லைன். இப்போ எனக்கு இருக்கிறது என் பையன் தான். ஸோ அவனுக்கு கொடுத்து அமிச்சுட்டு என்ன பண்ணேன். அம்மா அந்த பையனை ஒரு இதுங்கிறப்போ ஃபியர்ஃபுல்லா ஃபைட் பண்ணிட்டீங்க. ஆமா, நிச்சயமா. ஓகே ஓகே. வாட் இஸ் வால்பேப்பர்? ஓகே, இது வந்துட்டு டோட்டலி கான்ட்ராஸ்ட். உங்க வால்பேப்பர், ஃபோன் வால்பேப்பர் என்ன மேம்? வால்பேப்பர் டிப்பி, என்னுடைய டாக் who died. ஓகே ஓகே, சூப்பர். அதான் இப்போ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பேசுனது என்ன தெரிஞ்சுச்சுன்னா, லிவ் யோர் லைஃப், இந்த மொமெண்ட்டை நினைச்சு வாழுங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பேசுறவன் பேசிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப கிளீனா போர்ட்ரே பண்ணிருக்கீங்க. பாருங்க, இப்போ என் பையன் வந்து ஏஜ் ஆகிக்கிட்டே போகுது. 17 now. இப்போ 18 ஆனவொன்னே மேபி ஹில் கோ அவுட்ஸ் ஆஃப் இந்தியா ஆல்சோ. இப்போ எனக்கு குழந்தையோட இருக்க மூமெண்ட்ஸ் எனக்கு கிடைக்காது. டோட்டலி ஃபோக்கஸிங் சினிமா ஷூட்டிங் அப்படின்னாக்கா என் பையனோட இருக்கிற இந்த டேஸ்ல எனக்கு ஐம் நாட் கோயிங் டு கெட் இட் பேக். ஸோ லிவ் த மொமெண்ட். ஷூட்டிங் வரும்போது பி அ ஆக்ட்ரஸ், இல்லாட்டி பி அ மதர். ஐ திங்க் யூ ஆர் லைக் பீங் லைக் உங்களுடைய ஹாப்பியஸ்ட் ஃபேஸ் இந்த லைஃப், என்ஜாயிங் யுவர் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ திங்க் ஒரு சின்ன குழந்தை எப்படி தன்னை ஜாலியா எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இருக்கும், அந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஃபேஸ் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. எவ்வளோ ஏன்னா எங்க மம்மி எல்லாம் இருந்த போதுல கூட ஸ்கிரிப்டிங், என்ன இந்த படம் தள்ளி போயிடுச்சு, அந்த படம் நடக்கல, இந்த ஷூட்டிங் ஐயோ எனக்கு பதில் இவங்க நடிக்கிறாங்களா, அந்த மாதிரி ரொம்ப அதை பத்தி வரி பண்ணியும் நமக்குன்னு இருந்ததான் நமக்கு வரும். ஸோ அந்த டேஸ்லாம் வந்து எங்க மம்மிக்கு இட் வுட் ஹவ் பீன் இரிட்டேட்டிங். அந்த நேரத்துல அவங்க கிட்ட உட்காந்து கொஞ்சம் ஃபேமிலி கதையை பேசுறது, இல்ல அவங்களுக்கு இஷ்டப்பட்ட ஃபுட்டை குக் பண்ணி கொடுக்கறதுனா இருந்திருந்தேன்னா அந்த டைம்ல ஐ ஹேட் அ குக். ஓகே, பிகாஸ் ஐ வாஸ் பிஸி. அந்த மம்மி இருந்த டைம்ல ஐ வாஸ் பிஸி இன் ஷூட்டிங். நான் வெளியூர் போயிட்டு வந்தா ஒரு 2 days 3 days தான் இருப்பேன். மட்டும் இல்ல மம்மி வாஸ் பெட் ரிடன். ஸோ சம்படி டேக் அ யூரின் அண்ட் மோஷன்லாம் கூடவே ஆள் வேணும் அம்மாக்கு. ஸோ ஆனால் கூடவே ஆள் போட்டு வச்சிருந்தேன். ஸோ டோட்டலா அந்த ஆளும் எங்க அம்மாவும் தான் கிளப் ஆயிட்டாங்க. ஃபைனலா பொண்ணுன்றது ஒண்ணு அவங்களுக்கு போயிடுச்சு, நம்ம இந்த வேலைக்காரியோட தான் இருந்து சாவணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு மம்மிக்கு. அந்த ஒரு டாட்டர்ன்ற கோசினஸ் நான் கொடுக்க மறந்துட்டேன் அம்மாக்கு. ஐ வாஸ் ஒன்லி an actress which I feel for it now. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மொமெண்ட் அந்த டைம்ல நம்ம அந்த டைம்ல வாழலே அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ரெக்ரெட் மட்டும் தான் இருக்கு. பட் நீங்க அதான் நான் சொல்றேன், உங்க லைஃப்ல நிறைய ட்ராஜடி நடந்திருக்கு. நீங்க சொல்லும் போதே தெரியுது, நான் தண்ணிக்குள்ள விழுந்தேன், இத்தனை ரிலேஷன்ஷிப்பை கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற இதெல்லாமே நிறைய பெரிய பெரிய ட்ராஜடி நிறைய நடந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் மொமெண்ட்ல என் லைஃப்ல மிஸ் பண்ணிட்டேங்கிறது தான் ஒரு வருத்தமா இருக்கு. ஸோ அதனாலதான் மேபி ஐ எம் லிவிங் த மொமெண்ட் நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான ஒரு காரணமா இருக்கு. அது இப்போ ரீசெண்டா நான் ஆரம்பிச்சது லிவிங் த மொமெண்ட். எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனா வேற மாதிரி இருந்திருக்கும். அவட அப்படி டாக்கிங் டு ஒன்லி இந்த படம் மிஸ் ஆயிடுச்சு, அந்த படம் மிஸ் ஆயிடுச்சு, இது ஏன் கட்சி மொமெண்ட்ல என்ன புக் பண்ணல, இதெல்லாம் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. இப்போ எனக்குன்னு இருந்தா வரும். ஐ நீட் நாட் கோ ரன்னிங் பிஹைண்ட் இட். So good ma'am. நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் இந்த வயசுலயும் நீங்க இவ்வளவு துருதுருவா இருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கும் போதெல்லாம் நான் என்ன இப்பயே வாழ்க்கையை வெறுத்தமா, நீங்க சொன்னீங்க தெரியுமா, இது மிஸ் ஆயிடுச்சு அது மிஸ் ஆயிடுச்சுன்னு, அந்த ஜோன்ல தான் நான் இப்போ இருக்கேன். மேபி நீங்க சொன்ன மாதிரி உனக்குன்னு இருந்தா வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் டேக் அவே எடுத்துக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து அது, உங்களுக்குன்னு இருந்தா உங்களுக்கு வரும். லெட் இட் பி வாட் எவர், லெட் தி டெஸ்டினி ப்ளே. எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபேமிலியில இருக்க நிறைய பேரை காப்பாற்ற முடியாம போகுது. தட்ஸ் நாட் பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் கிவிங் அட்டென்ஷன், தே ஆர் கிவிங் அட்டென்ஷன், பட் இருந்தாலுமே முடியல. ஏன்னா இந்த டைம்ல இது நடக்கணும்னா நடக்கும், அது யூ கான்ட் கம் அவுட் ஆஃப் இட். கண்டிப்பா. So all we can do is hope, manifest பண்ணலாம், prayer பண்ணலாம். So நம்மளுடைய தாட்ஸ் குட்டா கூட பாருங்க, ஒரு யங் ஹீரோ இறந்து போயிட்டாருன்னு வந்திருக்க ஒரு தெலுங்கு ஹீரோ, ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க. அந்த பையனை பார்த்தா வெரி யங்,
his days on earth are over. பட் எனக்கு கடவுள் ஆயுசு கொடுத்து வச்சிருக்கார். இப்போ மை தங்கச்சி she died when she's 42 years. 4 years back she died. ஓகே பட் அக்கா நான் இன்னும் இருக்கேன். So that is like God has got something for me. So just live your life. நிறைய பேருக்கு கடைசி காலத்துல தான் தோணுது ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்து படுத்த படிக்க ஆனதுக்கு அப்புறம் ஐயோ இதெல்லாம் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு. So I don't want to make that mistake. இனிமேல் ரெக்ரெட்டுக்கு வேலையே இல்ல, பிடிச்சதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே மேம், ஓகே. இட் வாஸ் ஸோ நைஸ். ஒரு லைஃப் லெசன் எடுத்த மாதிரி இருக்கு. அதான் ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் அழகா சொன்னீங்க. அதுலேருந்து நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களை அடுத்த இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத நான் இப்போ கேட்க போறது இல்லை. பிகாஸ் நீங்க எனக்கு இப்போதைக்கு வாழணுங்கிறது தான் உங்களுடைய மொமெண்டா இருக்கு. ஸோ நைஸ். கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி நிறைய படங்கள், அந்த ஸ்கிரிப்டும் கரெக்டா உங்களுக்கு அமையணும். as you said, டைம் உங்களை கரெக்டா அங்கே போய் சேர்க்கும் நானும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மேம். தேங்க்யூ so much.